ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கிஃப்ட் பைத்தியங்களை பற்றி. அதாவது தமிழ் சினிமாவில் கிஃப்ட் பைத்தியங்கள்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல நூறு கோடிகளில் பேமெண்ட்டை வாங்கிடுறது. அதுக்கப்புறம் அந்த படம் ஓடவே ஓடாது, எதுக்குமே தேராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பப்ளிசிட்டி பண்ணோம்ல, அந்த பப்ளிசிட்டிக்காக அந்த படத்தோட டெக்னீஷியன்களுக்கு வாரி இறக்கிறது கிஃப்டா. அதுக்கப்புறம் அந்த படத்தோட டைரக்டர்களுக்கு கிஃப்ட் காரு, அதுக்கப்புறம் பைக்கு, ஹெலிகாப்டர் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து கொலையா கொள்ளுவானுங்க. எப்படியாவது நம்மள தேட்டர் பக்கம் வர வைக்கணும்னு. அந்த ஆசாமிகள்லாம் யார் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல பேசாம தம்ப்நெயிலுக்கு ஏத்த மாதிரி சில மேட்டர்களும் பேச போறேன். என்னன்னா, ஒரு படி மேல போய் ஒரு சில நடிகர்கள் கோடிகளில் நடிகைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்து அழகு பார்த்த விவகாரம்லாம் தமிழ் சினிமாவில் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் எதுவுமே கிடையாது. அதாவது அந்த பயங்கயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களோட பேரை நான் வெளியிட போறது கிடையாது. இன்டைரக்டா சொல்லுவேன், சூட்சமா சொல்லுவேன், நீங்களே புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு மேல சொன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கிறானுங்க. அதனால எதுக்கு நம்ம ஓப்பனா சொல்றது, கிசுவாவே சொல்லிட்டு போயிடுவோம். புரிஞ்சுக்கிறவங்க பிஸ்தா அப்படின்னு சொல்லிப்பேன். ஏன்னா அவன் குரல் என்ன ஆச்சு, உன் குரல் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 நாள் ஒரு சின்ன ட்ரிப்பு போனேன். அதில் அப்படியே கோட்டெல்லாம் பிடிச்சிக்கிச்சா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மேட்டர் மட்டும் கேளுங்க, குரலெல்லாம் கண்டுக்காதீங்க. வாங்க இப்போ நேரம் கடத்தாம வீடியோவில் போய் அந்த கிஃப்ட் ஆசாமிங்கெல்லாம் யாருன்றதை பற்றி பேசுவோமா? இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது, சமீபத்தில் ஒரு பெரிய பத்திரிகையாளருங்க, யூடியூபே கொஞ்சம் கதரை விட்டுனுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவர் பேர் வந்து நான் சொல்ல விரும்பல, இன்டெரக்டா வேற என்ன பேர் அவருக்கு வச்சுக்கலாம். சாட்டை சேகருக்கு சேட்டை சேகரே நம்ம பேர் வச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு யூடியூபும் மைக்கும் கிடைச்ச உடனே பயங்கரமான சேட்டைகள் எல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. பயங்கரமான சிலுமுசம் சேட்டைகள் எல்லாம் பண்ணுகிறாரு. அவரு சமீபத்துல ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு வெடி குண்டு, இந்த குண்டுக்கு வந்து இவருக்கு எப்படி பின்விளைவு வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம எதுக்கு அதை டைரக்டா சொல்லணும், இன்டைரக்டாவே சொல்லிடலாம். அதாவது ஒரு பெரிய மினிஸ்டரோட ஒரு பையங்க, அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பதவியில தான் இருக்கிறாரு. இவர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பண்ணல, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பெரிய நடிகையோட ஒரு படம் ஒன்று நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நடிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் தற்போதைய தகவல். இந்த சேட்டை சேகர் வந்து கடையிற யூடியூப்ல எல்லாம் போய் வளர்ந்துருக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி தான். இதுக்கு பின்னணியில என்ன நடந்தது, எதனால வந்து அப்போ நடந்த மேட்டரை இப்போ சொல்லணும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து நிறைய காரணங்கள் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, பல விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நம்மளும் பெருசா எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி கொளுத்தி போட்டா தானே ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி கூட கொளுத்தி போட்டிருக்கலாம். ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது, ஏன் அவருக்கே தெரியாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மையை. இந்த மேட்டரை கேள்விப்பட்ட உடனே அந்த பாதிக்கப்பட்ட நடிகை, ஏன்னா யூடியூப்ல இவங்களுக்கு வந்து படம் வருதோ இல்லையோ, யூடியூப்ல ஃபுல்லா இவங்களை பத்தி தான் பேச்சு. இதை கேட்டவொன்னே அவங்களுக்கே செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்குதா. ஏன்பா என்னப்பா சும்மா நான் பாட்டுக்கு துபாயில உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன், என்னை பத்தி இப்படி எல்லாம் போட்டுனுக்கிறீங்களே? ஏன்னா பேசிக்கலி இந்த நடிகை வந்து துபாய் வாழ் தமிழர் தான். ஏன்னா துபாயில வந்து படிச்சு வளர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள் நடிச்சாங்க. 20 படமும் பெருசா போச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா இவங்களை பத்தி பேச்செல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில இருந்து கொஞ்சம் கிறக்கத்தோட தான் இருந்தாங்க ரசிகர்கள். இருந்தாலும் இவங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவொன்னே என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, 16 வயசுல இருந்தே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு என் செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சினிமா வாய்ப்பு தேடி நான் எங்கேயுமே போனது கிடையாது, அவங்களா கூப்பிட்டு கொடுத்தாங்க அப்படின்றாங்க. தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு கோடம்பாக்கத்தில் ஏகப்பட்ட பேர் சுத்தி நிற்கிறான். நீங்க போய் துபாய்க்கு ஃபிளைட் ஏறி போய் அங்க ஒரு பொண்ணை பிடிச்சின்னு வரீங்களா? ஏன்டா டேய் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஆனால் மரியாதை குறைவா பேசக்கூடாது இல்லைங்களா? அதனால நான் மரியாதை குறைவா பேச மாட்டேன். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சும் கூட அவங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தாங்களாம். இப்போ கூட நான் வாடகை வீட்டில் தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமாலாம் நடிச்சு ஓரளவுக்கு அமௌண்ட் தேத்தனோட தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன். அந்த வீடை ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நீங்க பரப்பி விடுறது கூட தப்பு இல்லைங்க. இந்த நேரத்தில் பரப்பி விடுறது, நான் பாட்டுக்கு சும்மானாச்சு தாங்க துபாயில இருக்கிறேன், ஏங்க இப்படி எல்லாம் ஃபேக் நியூஸ் பரப்புறீங்கன்னு ரொம்ப கொந்தளிச்சுட்டாங்க ட்விட்டர்ல. ஆனா நம்ம சேட்டை சேகர் சும்மா இல்ல, அவர் இன்னும் மேல்முறையீடு செஞ்சு இந்த விஷயத்தை தோலுரிப்பார் அப்படின்ற மாதிரி பெருசா எதிர்பார்க்கப்படுது. பாருங்க, வீடெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க, அதுவும் 50 கோடி ரூபாய் ஒர்த்து. இப்போ இரண்டாவதா சொல்ல போறவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இவர் யாருக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்றதையும் நான் சொல்ல போறது கிடையாது. ஆனா விஷயத்த சொல்லுவேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அதாவது அவர் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி நடிகருங்க, காமெடி கிங் அப்படின்னு கூட பேர் வாங்கினவர். எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான காமெடி நடிகர் தான் அவரு. இவர் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு நடிகை கூட ரொம்ப ஒரு தொழில் ரீதியா நட்பு ரீதியா வந்து ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறாரு. அந்த நடிகை கூட பாத்தீங்கன்னா நம்ம பாடி பில்டர் நடிகர், ஒரு யூடியூபே கலக்கிட்டு இருக்கிற இன்னொரு பாடி பில்டர் நடிகர் கூட எல்லாம் ஜோடி போட்டுலாம் நடிச்சிருக்காங்க. அந்த ஆதங்கத்தெல்லாம் வந்து அந்த பாடி பில்டர் நடிகரே வந்து யூடியூப்ல பல இடத்துல வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த நடிகை அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இவர் கூடவே நடிச்சு கூடவே பயணம் பண்ணும்போது அவங்களுக்காக ஒரு பிளாட் வாங்கி கொடுத்தாரா இவரு.
அந்த பிளாட்டை வச்சுதான் இப்போ அவங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதே காமெடி நடிகர் இன்னொரு பெரிய தொடை அழகிக்கும் ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்துருக்காரு. சொன்னா நம்ப முடியல. ஆமாங்க, அந்த ஒரு பங்களா கூட கோடம்பாக்கத்துல தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து பப்ளிக்கா வெளில தெரிஞ்ச உடனே அந்த நடிகை வந்து அந்த வீடை வேற ஒருத்தருக்கு கைமாத்தி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அவங்க யார் அப்படின்ற பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவங்க வந்து ஒரு தொடை அழகி அப்படின்றது மட்டும் நான் சொல்லுவேன். இப்போ மூணாவதா இதே மாதிரி இன்னொரு நடிகரும் ஒரு பாடி பில்டர் நடிகர் இருக்கிறாரு. இவரும் பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல இவரு கூடவே ஜாலியா சுத்திட்டு இருந்த ஒரு நடிகைக்கு பங்களாலாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரும் யாருன்னு சொல்ல போறது கிடையாது. நான்காவதா சொல்ல போறது ஒரு பெரிய தொழிலதிபருங்க. அவரு பாத்தீங்கன்னா சிரிப்பாலேயே செதற விடுற ஒரு நடிகைக்கு டைமண்ட் நெக்லஸ், அதுக்கப்புறம் அவரோட வியாபாரத்துல இருந்து வரத்துக்கு ஒரு பெரிய பெரிய விலை உயர்ந்த பட்டு புடவைகள்லாம் வந்து அந்த நடிகை வீட்டுக்கு இறக்குறது அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு காலத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாராம். ஸோ இந்த மாதிரி வர காசை வாரி இறைச்சிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க சின்ன சபலத்திற்காக. சரி, இப்போ இவ்வளவு நேரம் ஒரு நல்ல மேட்டர் பேசிட்டோம்ல, இனிமேல் நல்ல மேட்டரை பத்தி பேசுவோம். அதாவது இந்த டாபிக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தானே, இவங்க ஓடாத படத்துக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பப்ளிசிட்டி பண்றானுங்க. அது என்னென்ன படங்கள், எந்தெந்த நடிகர்கள் அப்படின்றத நேரடியா போட்டு உடைப்போம். இதுல என்ன இருக்குது, இவங்க எல்லாம் டைரக்டாவே வந்து சொல்லிட்டாங்க இல்லையா. அஜித் அவர்களை பத்தி சொல்லலாம். துணிவு அப்படின்ற ஒரு படம், இது ஓடிச்சா ஓடலன்னு தெரியல. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு நடிகர், ஒரு வில்லன் நடிகர் ஜான் கொக்கேன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அவர் இந்த படத்துல என்ன ஸ்டண்ட் பண்ணாருன்னு தெரியல. ஆனா அஜித் அவர்கள் இவருக்கு ஸ்டண்ட் ப்ரொடெக்ஷன் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாராம். இல்ல ஸ்டண்ட் ப்ரொடெக்ஷன் கிட்ட கிஃப்டா கொடுத்துருக்காரு. வாய் குளறி விட்டது. ஏன்பா வேம்புலியே, நீ கடைசியா வந்து மாங்குன்னு சண்டை போட்டது சார்பட்டா போற மாதிரி தான். அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு பாலிஷான ஒயிட் கலர் வில்லனா தானே பண்ணிட்டு இருக்கிற. உனக்கு எதுக்கு இப்படி ஒரு கிஃப்ட், இப்படி ஒரு கிட்டு அப்படின்னு எனக்கே தெரியல. ஏன் அவருக்கே தெரிஞ்சிருக்காது. இந்த கிஃப்டை வாங்கி கொடுத்த உடனே போட்டோவை 4 ஆங்கிள் எடுத்து ட்விட்டர்ல போட்டு விட்டாரு. அது வந்து அஜித் அவர்களுக்கு பப்ளிசிட்டின்னு தெரியாம இவர் போட்டோவை போட்டுன்னு தமாசா நின்னுந்தாரு. பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருந்தது. இது கிஃப்டாம்பா. இது மட்டும் இல்லாம அதே படத்துல நடிச்ச இன்னொரு ஒரு ஆசாமி சிபி சக்கரவர்த்தி, இவருக்கு போட்டு இந்த கண்ணாடியை கட்டி கொடுத்துட்டாரு. நல்ல வேலை போட்டு இந்த ஜட்டியை கட்டி விடுலையா. இதெல்லாம் கிஃப்ட்னு சொல்லி இவனுங்கெல்லாம் ட்விட்டர்ல போட்டு பரப்பிட்டு இருந்தானுங்க. படம் ஓடிச்சா என்னன்னு தெரியல, கலெக்ஷன் வந்துருச்சுன்றாங்க. உங்க வழியே வர கலெக்ஷன் வந்துருச்சு போங்க. இதே மாதிரி ஐந்தாவதா நம்ம சிம்பு அவர்கள் வெங்கட் பிரபு அவர்களுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட்டை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. மாநாடு படம் வந்து வெற்றிகரமா ஷூட் முடிஞ்சிருச்சுன்னு நியாயமா அந்த படக்குழுவினர் தான் வந்து சிம்பு அவர்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கணும். எப்படியோ ஒரு வழியா வந்து படத்தை முடிச்சு கொடுத்தேன்னு. ஆனா அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் இவர் வந்து கிஃப்ட் கொடுத்தாரு. அதுல வெங்கட் பிரபு அவர்களுக்கு காஸ்ட்லியஸ்ட் ஒரு வாட்ச் கொடுத்தாராம், எக்ஸ்பென்சிவ் வாட்ச். இது மட்டும் இல்லாம இன்னொரு நடிகர் யாரை பத்தி சொல்லலாம், சிம்புவை பத்தியே சொல்லலாமே. இதே மாதிரி சிம்பு அவர்களோட அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம பையனும் நம்ம புருஷ மாதிரி ஆயிடுவார் பொழுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் சிம்பு அவர்கள் ஆத்மன் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணனால இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து மெர்சலான சிம்பு அவர்களின் தாயார் சிம்பு அவர்களுக்கு மினி கூப்பர் கார் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அதை வச்சு சிட்டிக்குள்ள ஒரு 4-5 ரவுண்டெல்லாம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ அந்த கார் என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து வெந்து தணிந்தது காடு அப்படின்ற ஒரு அற்று ஃபிளாப்பான படத்துக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் அவர்கள் வெற்றி படம் அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்லி அந்த படத்துல நடிச்ச சிம்பு அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஃபார்ச்சுனர் காரை, ஃபார்ச்சுனர்ல டொயாட்டால இருந்து ஏதோ வெல்ஃபயரோ ஏதோ ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்காரு. 1 கோடி அந்த காரு சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அதே படத்துல டைரக்ஷன் பண்ண கௌதம் மேனன் அவர்களுக்கு புல்லட் வாங்கி கொடுத்துக்கிறாரு. அந்த படம் ஓட்சா இல்லையா, கண்டிப்பா ஓடலன்னு எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரியே அடுத்ததான் நம்ம சூர்யா அவர்களை பத்தி சொல்லலாம். இவரும் ஓடாத படத்துக்கு அந்த படத்தோட இயக்குனருக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓடிச்சா இல்லையோப்பா, இந்த படம் வந்து ஓடிடியில் சேல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வியாபாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா ஜோதிகா அவர்களுக்கு ஒரு கம்பேக் அப்படின்னு நினைத்து ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தால் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற விவாதத்துக்குள்ள நான் வரல. ஆனா ஓடிடியில் எப்படியோ அந்த படம் வியாபாரம் ஆயிடுச்சு. தியேட்டர்ல வந்ததுன்னா அந்த படம் வந்து மண்ணை கவி இருக்கும். இருந்தாலும் ஓடிடியில் வியாபாரம் ஆனனால இந்த படத்தோட இயக்குனர் ஜே ஃபெட்ரிக் அவர்களுக்கு சூர்யா அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணாரு. மேக் புக் ப்ரோ லேப்டாப் பண்ணியிருக்காரு. அதோட சேர்த்து நிறைய கிஃப்ட் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்காரு. இது வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பப்ளிசிட்டியா அமைஞ்சது. இது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் அவரோட எந்த படமோ கண்டிப்பா தோல்வி அடைய போகுது அப்படின்னு அவருக்கு உள்ளுணர்வு சொல்லிட்டாலும் அந்த படத்தோட இயக்குனருக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிடுவாரு. அதை அசிங்கப்படுத்துறதுக்கா இல்ல உண்மையா இது ஒரு பப்ளிசிட்டியா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா சிங்கம் 3 அந்த படம் வந்து சரியான கலெக்ஷன் பண்ணுச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த படம் கண்டென்ட் வைஸ் மொக்க படம். இருந்தாலும் அந்த படம் வந்து வெற்றி படம் சொல்லி இயக்குனர் ஹரி அவர்களுக்கு ஃபார்ச்சுனர் கொடுத்தாரு. இன்னொன்னு தானா சேர்ந்த கூட்டம், கண்டென்ட்டும் கிடையாது, படம் கண்டிப்பா ஓடலன்னு நினைக்கிறேன். விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு டொயாட்டால ஒரு காரை கொடுத்தாரு. எதற்கும் துணிந்தவன் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு மொக்க படம்னு. அந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கோல்டு காயின்ஸும் கோல்டு செயினையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாராம். பாருங்க, ஓடாத படத்துக்கு தான் பண்ணுவாரு. ஜெய்பி மாதிரி ஓடின படத்துக்கு எதுவுமே பண்ணாரா எனக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்ப தளபதி விஜய் அவர்களோட விஷயத்துக்கு வருவோம். இவரும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தை முதல்ல எல்லா டெக்னீஷியனுக்கும் அவர் எந்த படத்துல ஒர்க் பண்றாரோ அந்த டெக்னீஷியனுக்கு எல்லாம் வந்து கோல்டு செயின் போட ஆரம்பிச்சது புலி அப்படின்ற ஒரு படத்துல தான் சொல்றாங்க.
அந்த படம் ஓடிச்சா, நல்லா இருந்ததா, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் வாடிக்கையாகவே அவரோட மொக்க படங்கள், மொக்க கண்டென்ட் படங்கள், அந்த மாதிரி படங்கள்லாம் வெளிவந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி பண்ணுவாரு. அது வந்து தொடர்ந்து பிகில் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாருப்பா. ஏன்னா பிகில் வந்து எந்த லட்சணத்துல அந்த படம் ஓடிச்சுன்னு தெரியும். இன்னி வரைக்கும் ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ண படம்னு. சினிமாவுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த படம் எந்த லட்சணத்துல ஓடிச்சு, அதோட தயாரிப்பாளருக்கு எவ்வளவு லாபம் நஷ்டம் அப்படின்னு. இருந்தாலும் பிகில் டீமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு பிகில் அப்படின்ற ஒரு கோல்டு ரிங்கை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல முக்கியமான ஆட்களுக்கு இவர் சைன் பண்ண ஃபுட்பால் இவர் சைன் பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த படத்துல வந்து ஃபுட்பால் சீன்ஸ்ல இவரே நடிகல, எல்லாம் சிஜி தான். ஆனா ரொனால்டோ, லயனல் மெஸ்ஸி மாதிரி இவர் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதையும் கூச்சல் இல்லாம வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சுக்கிறானுங்க. சரி அப்படியே போங்க, ஏதோ ரசிகர்கள் என்ன பண்றது. இப்போ திருப்பி அஜித் மேட்ருக்கே வருவோம். மறுபடியும் என்ன எறிந்தால் அப்படின்ற ஒரு படத்துல பார்வதி அப்படின்ற ஒரு பொண்ணு நடிச்சிருவோம்ல, அந்த பொண்ணை அதிக தெரியாம போட்டோ எடுத்து அந்த போட்டோ ஃப்ரேம் போட்டு அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம பண்ணா நம்மள சும்மா விடுவாளுங்களா? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாளுங்க. அஜித்னு ஒண்ணு ஓகேன்னு அந்த பொண்ணு கூச்சமே எல்லாம் வாங்கிட்டு என்னோட வாழ்க்கையிலேயே பெற்ற ஒரு சிறந்த கிஃப்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த கிஃப்ட் வாங்கினாங்க, அந்த கிஃப்ட்டுக்கு இவங்க என்ன கமெண்ட் கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணா மட்டும் தான் தெரியும். நான் ஃபாலோ பண்றது கிடையாது. இதே மாதிரி நம்ம கமலஹாசன் அவர்கள் கிஃப்ட் கடையை நடத்தினுக்கிறாருங்க. பாக்குறவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் என்ன பண்றாரு, எதனால இப்படி பண்றாருன்னு தெரியல. பப்ளிசிட்டி தான், வேற என்னத்த சொல்றது. ஏன்னா விக்ரம் படம் சக்சஸுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரியான கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் ஆச்சரிய கடலில் ஆழ்த்தினார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா கண்டென்ட் மேல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற கமல் அவர்களே கண்டென்ட்டே இல்லாத ஒரு படம் எடுத்தவங்களுக்கு இப்படி கிஃப்ட் கொடுத்தாரு. இதுதான் வந்து கமல் மேல நம்மளுக்கே ஒரு டவுட் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படம் வந்து அவரோட கெரியர்ல வந்து 300 கோடி ரூபாய் வசூல் பண்ணிடுச்சு, அதனாலதான் கிஃப்ட் பண்ணன்றாரு. ஆனா கமலஹாசன் அவர்களே உங்களோட பாணியில இருந்து கொஞ்சம் இறங்கி வருங்க. உங்க படம் வந்து வசூல் ரீதியா ஓடலனாலும் இன்னி வரைக்கும் குணா அப்படின்ற ஒரு படத்தை வந்து மஞ்சுமல் பாய்ஸோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா குணா வந்து ஒரு காவியம். இருந்தாலும் அந்த ஒரு பாட்டை போட்டு மஞ்சுமல் பாய்ஸை வந்து ஹிட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கண்டென்ட் தயாரிக்கிற நீங்க கண்டென்ட்டே இல்லாத விக்ரம் படத்தை எடுத்து 300 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணனால எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல படம் எடுக்கிறவன் இனிமேல் வருவானா? அதை வந்து கமல் அவர்கள் யோசிக்க மாட்டாரு. இருந்தாலும் என்னத்தை கிஃப்ட் பண்ணாரு? ஒரு 13 அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அப்பாச்சி பைக் வாங்கி கொடுத்தாரு. லெக்ஸஸ் கார் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வாங்கி கொடுத்தாரு. ஒரே ஒரு சீன் நடித்த ரோலெக்ஸ் அவர்களுக்கு ரோலெக்ஸ் வாட்சை பிரசன்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு தரமான செயல் ஒன்று பண்ணிருக்காரு. அதை வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா இந்தியன் 2 மற்றும் விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் பீஃபோட லுக்கா வருவாரு. கொஞ்சம் நல்ல ஆள் வந்து பூசின மாதிரி வருவாரு. இந்த ஒரு விஷயத்த ரெடி பண்ணி ட்ரெயின் பண்ணதுக்கு அவரோட ஃபிட்னஸ் ட்ரெயினருக்கு ரெனோ கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சிறந்த விஷயம், இதெல்லாம் பண்ணலாம். இதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் வேற மேட்டருக்கு வரேன், அந்த மேட்டர்லாம் எடுக்கல, அதெல்லாம் அவர் பார்த்து பாரு, அந்த பத்திரிகையார் பார்த்து பாரு. இருந்தாலும் மாமன்னன் அப்படின்னு ஒரு படம் அதிகமான வசூல் பண்ணியிருக்கான். உண்மையா வசூல் பண்ணிச்சா தெரியல, இவங்களே சொல்லிக்கிறாங்க. அதனால மாரி செல்வராஜ் அவர்களுக்கு 50 லட்ச ரூபாய் மதிப்புள்ள மினி கூப்பர் வாங்கி கொடுத்துருக்காரு கிஃப்ட். அதே மாதிரி தனுஷ் அவர்களும் மாறி ஓடாத படத்துக்கு ஓடிச்சா, ஏப்பா திட்டாதீங்கப்பா, ஓடிச்சுன்னா ஓடிச்சு, ஆனா எனக்கு ரொம்ப இந்த படம் முடியல போங்க. சரி ரைட்டு, அந்த படத்துல நடித்த முக்கியமான டெக்னீஷியன்களுக்கு தனுஷ் அவர்கள் செயின் போட்டிருக்காரு. ஏற்கனவே விஜய் பத்தி சொன்னால, அந்த புலி படத்துல கிட்டத்தட்ட 260 மெம்பர்களுக்கு கோல்டு செயின் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. ரஜினி அவர்கள் அவரை வச்சு ஆரம்பத்துல தயாரிச்ச கலைஞானம் அவர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் வேற என்ன, அஜித் அவர்கள் சமீபத்தில் ஒரு சம்பவம் பண்ணார். என்னன்னு பாத்தீங்கன்னா, பைக் எடுத்துட்டு கிளம்பினார்ல, ஊரா சுத்தி நின்றாரு. அப்போ அந்த ஊரு சுத்துறதுக்கு ஐட்டர்னரி போட்டு கொடுத்த ஒருத்தனுக்கு வந்து BMW பைக் வாங்கி கொடுத்துருக்காரு 12 லட்ச ரூபாய் மதிப்புல. பாருங்க, எங்க ஊர்ல பைக் எடுத்துட்டு சுத்தினா எங்க வீட்டுல செருப்பாலே அடிப்பாங்க. ஆனா பைக் எடுத்து சுத்துறதுக்கு ஒருத்தன் பிளான் போட்டு கொடுத்தான் பாருங்க, அவனுக்கு 12 லட்ச ரூபாய் பைக் வந்து கிஃப்ட். அதனாலதான் ஊர் சுத்துறதா இருந்தா கூட பணக்கார பசங்களோட ஊர் சுத்தினாதான் லாபம் அப்படின்றத இவங்க நிரூபிச்சிட்டாங்க. என்ன பண்றது, காலத்தின் கட்டாயம். அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் 96 படத்தோட டைரக்டருக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நியாயம் தான். அந்த படமும் நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா கலெக்ஷன் பண்ணிச்சு. விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு நல்ல பேரு, த்ரிஷா அவர்களுக்கு ஒரு கம்பேக். இது நியாயம் தான். சோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் கிஃப்ட் ஷாப் நடத்துறேன் அப்படின்ற பேர்ல மொக்க படத்தை வந்து ஹிட் ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பப்ளிசிட்டி காரணமா கிஃப்ட் பண்றது. ஒரு சில நடிகர்கள் சபலத்தின் பெயரில் காரணமாக வந்து கூட நடிச்ச நடிகைகளை இந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்றது. இது வந்து தமிழ் சினிமால ஒரு வழக்கமா போச்சு. இதை விமர்சிச்சா நம்மள வந்து விமர்சிக்கிறாங்க. என்ன பண்றது, உண்மையை வெளில சொல்ல முடியலப்பா. சரி ஓகே, நீ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் மொத்தமா எடுத்து யாரெல்லாம் நடிகைகளுக்கு மட்டும் கிஃப்ட் பண்ணாங்க அதை சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோல அதை பத்தி பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.